இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்துட்டு எந்த ஒரு டாக்ஸும் இல்லாம ஆன்லைன்ல வந்து கிளைம் பண்றதுக்கு ஃபார்ம் நம்பர் 15G அப்படிங்கிற ஒரு ஃபார்மை வந்து நீங்க அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மை வந்து எப்படி நம்ம ஃபில் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ ஃபினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ கரண்ட் ஃபினான்சியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2025-26 இதுதான் கரண்ட் ஃபினான்சியல் இயர். இந்த கரண்ட் ஃபினான்சியல் இயர்ல நீங்க வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஃபார்ம் நம்பர் 15G வந்து எப்படி ஃபில் பண்றது, யாரெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் 15G வந்து வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து பார்க்கணும். உங்களுக்கு ஃபினான்சியல் இயர்னா என்னன்னு தெரியாது, எப்படி ஃபினான்சியல் இயர் வந்து பார்க்குறது, இதை பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி, அதாவது போன ஃபினான்சியல் இயரில் நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் இயர் எங்கே ஸ்டார்ட் ஆகும், எப்போ வந்து எண்ட் ஆகும், ஸோ எந்த ஃபினான்சியல் இயர் டேட்டை வந்து அப்டேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து இந்த ஃபினான்சியல் இயரில் பிஎஃப் அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ண போகிறீங்க, உங்களோட பிஎஃப் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, அதில் டேக்ஸ் எதுவும் பிடிக்கக்கூடாது அப்படின்னா ஸோ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபார்ம் நம்பர் 15G வந்து யாரெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் அப்படின்னதும் எதை நீங்கள் கன்சிடர் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர், இந்த ரெண்டோட டோட்டல் அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் ஒரு 30,000, எம்ப்ளாயர் ஷேர் ஒரு 16,710 ரூபாயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டோட்டல் அமௌண்ட்டோட டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோட் வந்து பண்ணணும். பேன் கார்டும் லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ₹1 கூட டேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து அப்படியே செட்டில் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு 50,000க்கு கீழே தான் அமௌண்ட் வந்து இருக்குது, ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸோ 5 இயர்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஃபார்ம் 15G வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு கீழே தான் வந்து அமௌண்ட் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் ஃபார்ம் நம்பர் 15G வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் 50,000க்கு மேலே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் நிறைய பேர் லட்சக்கணக்கில் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோட் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி பேன் கார்டு வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டும் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேக்ஸை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 34-35% கிட்ட உங்களுக்கு இதில் வந்து டேக்ஸ் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு 2 விதமான ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 15G. உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 58 வயசுக்கு கீழே இருக்குது, நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் தான் வந்து ஃபார்ம் நம்பர் 15G. இன்கேஸ் உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 58க்கு மேலே இருக்குது, இப்போ உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க 58 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஃபார்மை அப்லோட் வந்து பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக ஃபார்ம் நம்பர் 15H அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஃபில்லிங் ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 15H வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதை வந்து அப்லோட் வந்து பண்ணணும். 58 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 15G, 58 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 15H வந்து ஃபில் பண்ணி அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு யார் அப்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி நம்ம ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணாமல் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை மேனுவலாக பேனாவை வச்சு நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி திருப்பி அதை வந்து நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபார்ம் வந்து இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண தேவை கிடையாது. அதையும் அதோட அட்டாச் பண்ணி ஒரே டாக்குமெண்ட்டாக PDF ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சு அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து உங்களோட யூஎனில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் நம்பரில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருப்பாங்க, இதில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது 4th காலம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணதும் இதில் வந்து லாஸ்ட் ஃபினான்சியல் இயரை எல்லாரும் என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ட்ரு பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்சியல் இயர் தான் வந்து என்ட்ரு பண்ணணும். கரண்ட் ஃபினான்சியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2025-26.
ஏப்ரல் 1 இருந்து 2026 மார்ச் 31 வரைக்கும் இதுதான் ஃபினான்சியல் இயர். ஸோ 25, 26 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கிறது 25, 26 இதுதான் இந்த கரண்ட் ஃபினான்சியல் இயர். அந்த இயரை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5வது காலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. 6வது காலமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பர் அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 7வது காலமில் உங்களோட ஹவுஸுக்குன்னு தனியாக நேம் இல்லை பில்டிங் நேம் ஏதாவது இருந்ததுன்னா ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அடுத்தது 8வதுல வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 9வதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்காலிட்டி, உங்களோட சிட்டி இல்லைனா வில்லேஜ் நேம் வந்து இருக்கும்ல அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு, அடுத்தது 10ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 11ல் உங்களோட ஸ்டேட்டு, 12ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு, 13ல் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 14ல் உங்களோட மொபைல் நம்பர், இது வந்து நீங்கள் உங்களோட யூஏஎனில் லிங்க் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்பர் 15, இதில் இருந்து தான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். நம்பர் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணி விட்டுட்டு அந்த அசஸ்மெண்ட் இயர் அதை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். அதாவது ஃபினான்சியல் இயர், எந்த ஃபினான்சியல் இயரில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணீங்களோ அந்த ஃபினான்சியல் இயரை வந்து ஃபில் பண்ணணும். இன்கேஸ் நான் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் ஃபைல் பண்ணது இல்லை அப்படின்னா டேரெக்டாக நோ அப்படிங்கிறத மட்டும் டிக் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது டேரெக்டாக வந்து 16வதுக்கு வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 50,000 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து எந்த அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து அந்த டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்புக் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47,000 கிட்ட அமௌண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 அமௌண்ட்டையும் கூட்டணும். அதாவது எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் இந்த 2 அமௌண்ட்டையும் கூட்டி ஸோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும் 16ல். ஸோ இதை வந்து இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணாமல் விட்டால் கூட நமக்கு வந்து கிளைம் செட்டில் ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணாமல் விட்டால் ரிஜெக்டட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 17ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயரில் உங்களுக்கு வந்து மொத்த இன்கம் ப்ளஸ் 16ஆம் நம்பர் காலத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். இன்கேஸ் ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயரில் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்தது அப்படிங்கிறது எதுவும் தெரியலை அப்படின்னா ஸோ இதை வந்து ஜஸ்ட் டேக்ஸ் மட்டும் போட்டு அப்படியே விட்டுருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், ஃபுல்லாக கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 18ல் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் நம்பர் 15G அதர் தென் திஸ் ஃபார்ம் ஃபில் டூரிங் த ப்ரீவியஸ் இயர். இதுக்கு முன்னாடி உள்ள ஃபினான்சியல் இயரில் எப்போவாது நீங்கள் ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட்டிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஆர்டி அந்த மாதிரி போட்டு அவங்க வந்து அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது இன்கேஸ் ஃபார்ம் நம்பர் 15G வந்து டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபில் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா இதில் எஸ் போடணும். எஸ் போட்டுட்டு நீங்கள் எது வரைக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை டைம் வந்து இந்த ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஃபில் பண்ணீங்களோ அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். ஒரு 3 டைம் நான் இது வரைக்கும் ஃபார்ம் நம்பர் 15G வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன் பேங்க்கில், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில், இந்த மாதிரி எத்தனை டைம் கொடுத்துருக்கீங்களோ அதை இங்கே என்டர் பண்ணணும். இன்கேஸ் நான் இது வரைக்கும் எதுக்காகவும் நான் ஃபார்ம் நம்பர் 15G ஃபில் பண்ணது கிடையாது, எங்கேயும் கொடுத்ததும் கிடையாது அப்படின்னா இந்த இடத்துல நில் அப்படின்னு போட்டுருங்க. இந்த இடத்துல நில்னு போட்டிங்கன்னா அடுத்த 2 காலம்லேயுமே நெல் வந்து போட்டுற வேண்டியதான். இது இன்கேஸ் நீங்கள் ஃபார்ம் நம்பர் 15G ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா இதில் எஸ் போட்டுட்டு எத்தனை வாட்டி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து நம்பரில் என்டர் பண்ணணும். ஒரு டைம் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அப்படின்னா இதில் 1ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எஃப்டியை வந்து கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் நம்பர் 15G வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒன்று வரும்ல, அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 1 லட்சமோ 1.5 லட்சமோ அதுக்காக தான் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த ஃபார்ம் நம்பர் 15G. அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். பட் நீங்கள் வந்துட்டு எதுவுமே வந்து இது வரைக்கும் கொடுக்கலன்னா 3லேயுமே நெல் வந்து போட்டு முடிச்சிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலம் 19. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் ரெலவெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நம்பர் 1ன்னு சீரியல் நம்பரை போட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட யூஏ நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நேச்சர் ஆஃப் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் வித்ட்ராவல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து செக்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த செக்ஷன் அப்படிங்கிற இடத்துல செக்ஷன் 192A அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அமௌண்ட் ஆஃப் இன்கம் அப்படின்றதுல இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய இன்கம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16ஆம் நம்பர் காலமில் என்ன அமௌண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ இந்த அமௌண்ட் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ஓன் சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களோட நேம் உங்களோட யூஏஎன்ல இருக்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 காலம் இருக்கும், இந்த பக்கம் 2 காலம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ரீவியஸ் இயர் எண்டிங் ஆன் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் எண்டிங் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்க எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்சியல் இயர் வந்து எந்த டேட்டில் வந்து எண்ட் ஆகுது அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட் ஃபினான்சியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2020
2024 25. ஸோ லாஸ்ட் ஃபினான்சியல் இயரோட எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வந்து முடிவடையுது. 2024 25ஓட ஃபினான்சியல் இயரோட எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2025ஓட முடிவடையுது. அடுத்த ஏப்ரல் 1லேருந்து 25 26 இந்த ஃபினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர் எண்டிங் அப்படின்னு கேட்டிருக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2025 போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எண்டிங் ஆன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல 31 மார்ச் 2025 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 2 காலம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்சியல் இயரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட் ஃபினான்சியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இந்த இயரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அதுக்கு கீழே ஒரு கொடுத்துருக்காங்களா, இந்த டேஸ்லையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் உங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட வில்லேஜ் நேமோ சிட்டி நேமோ என்டர் பண்ணிட்டு நீங்க என்னைக்கு வந்து இதை வந்து அப்லோட் வந்து பண்ண போறீங்களோ அன்னைக்கு டேட்டை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்ட் 2. இப்போ பார்ட் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட் 1 மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பார்ட் 2 வந்து ஃபில் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இதை வந்து நீங்க ஃபில் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அட்டாச் பண்ணாம விட்டுறாதீங்க. இந்த 2 ஃபார்மையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மாக தான் இருக்கும். இதை வந்து அதே மாதிரி அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி ஒரே PDF டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இதை வந்து நீங்க PF அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லல. ஸோ அந்த இடத்துல இதை வந்து நீங்க அப்லோட் வந்து பண்ணிருங்க. இந்த மாதிரி அப்லோட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸும் இல்லாமல் நீங்கள் உங்களோட PF அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்மை வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி நம்ம வந்துட்டு இந்த ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்ம் நம்பர் 15G இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன்ல, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2026 மார்ச் 31க்கு உள்ள நீங்கள் வந்து PF அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இதே இது வந்து 2026 ஏப்ரல் 1க்கு அப்புறமா நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஃபினான்சியல் இயர் வந்து மாறும். 2026 27 அப்படின்னு வந்து மாறும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்சியல் இயர் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து PF அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் இருந்து அடுத்த வருஷம் 2026 மார்ச் 31க்கு உள்ள வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதில் இருக்க ஃபினான்சியல் இயர் அப்படியே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.